ஜெபம் செய்வோம். அன்புள்ள இயேசப்பா, இந்த நாளை எங்களுக்கு காண தந்த கிருபைக்காக நன்றி இயேசப்பா. இந்த பகல் முழுவதும் எங்களை பாதுகாத்து வழிநடத்தி வந்த தயவுக்காக நன்றி இயேசப்பா. அப்பா, அந்த இரவு வேளையில அப்பா அந்த நாள் முழுவதும் நீ செய்த நன்மைகளுக்காக அப்பா அவங்களை துதித்து பாடி நன்றி பலிகள் எடுக்க இருக்கிறோம். அப்பா, நாங்கள் எடுக்கிற ஆராதனை திருத்தல் பாட நன்றி பலிகள் எல்லா சிலைகளையும் தங்கள் நாம மேம்படும்படியாக கிருபை செய்யுங்கப்பா. அப்பா, எல்லா தொடக்கம் முதல் முடிவு மட்டும் பிரசன்னத்தினால எங்களை நிரப்புங்கப்பா. அப்பா, அவங்க வார்த்தையை தியானிக்க இருக்கிறோம். வார்த்தையினாலே நீங்க ரெண்டு பேசுங்கப்பா. அப்பா, நீங்க வார்த்தையினாலே நாங்கள் நடக்க வேண்டிய வழியில எங்களை நீங்க நடத்துங்கப்பா. அப்பா, ஸ்தோத்திரம் அப்பா. எல்லாவற்றிலும் நாம மாத்திரமே மேம்படுவதாக இயேசுவின் மூலம் ஜெபங்கள் எங்கள் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே, ஆமென். பள்ளங்கள் எல்லாம் நிரம்பிட வேண்டும், மலைகள் குன்றுகள் தளர்ந்திட வேண்டும், கோணலானவை நேராகணும், கரடானவை சமமாகணும். பள்ளங்கள் எல்லாம் நிரம்பிட வேண்டும், மலைகள் குன்றுகள் தளர்ந்திட வேண்டும், கோணலானவை நேராகணும், கரடானவை சமமாகணும். ராஜா வருகிறார், ஆயத்தமாவோம், ராஜா வருகிறார், ஆயத்தமாவோம், நம் இயேசு வருகிறார், எதிர்கொண்டு செல்லுவோம், நம் இயேசு வருகிறார், எதிர்கொண்டு செல்லுவோம். பள்ளங்கள் எல்லாம் நிரம்பிட வேண்டும், மலைகள் குன்றுகள் தளர்ந்திட வேண்டும், கோணலானவை நேராகணும், கரடானவை சமமாகணும். நல்ல கனிகொடா மரங்கள் எல்லாம் வெட்டுண்டு அக்கினியில் போடப்படும், நல்ல கனிகொடா மரங்கள் எல்லாம் வெட்டுண்டு அக்கினியில் போடப்படும். ராஜா வருகிறார், ஆயத்தமாவோம், ராஜா வருகிறார், ஆயத்தமாவோம், நம் இயேசு வருகிறார், எதிர்கொண்டு செல்லுவோம், நம் இயேசு வருகிறார், எதிர்கொண்டு செல்லுவோம். பள்ளங்கள் எல்லாம் நிரம்பிட வேண்டும், மலைகள் குன்றுகள் தளர்ந்திட வேண்டும், கோணலானவை நேராகணும், கரடானவை சமமாகணும். கோதுமை பிரித்து களஞ்சியத்தில் சேர்த்து பதரையோ அக்கினியில் சுட்டரிப்பாரே, கோதுமை பிரித்து களஞ்சியத்தில் சேர்த்து பதரையோ அக்கினியில் சுட்டரிப்பாரே. ராஜா வருகிறார், ஆயத்தமாவோம், ராஜா வருகிறார், ஆயத்தமாவோம், நம் இயேசு வருகிறார், எதிர்கொண்டு செல்லுவோம், நம் இயேசு வருகிறார், எதிர்கொண்டு செல்லுவோம். பள்ளங்கள் எல்லாம் நிரம்பிட வேண்டும்,
மலைகள் குன்றுகள் தகர்ந்திட வேண்டும். கோணலானவை நேராகணும், கரடானவை சமமாகணும். அந்நாளில் வானம் வெந்து அழியும், பூமி எல்லாம் எரிந்து உருகி போகும். அந்நாளில் வானம் வெந்து அழியும், பூமி எல்லாம் எரிந்து உருகி போகும். ராஜா வருகிறார் ஆயத்தமாவோம், ராஜா வருகிறார் ஆயத்தமாவோம். நம் இயேசு வருகிறார் எதிர்கொண்டு செல்லும், நம் இயேசு வருகிறார் எதிர்கொண்டு செல்லும். பள்ளங்களெல்லாம் நிரம்பிட வேண்டும், மலைகள் குன்றுகள் தகர்ந்திட வேண்டும். கோணலானவை நேராகணும், கரடானவை சமமாகணும். கரையில்லாமலே குற்றமில்லாமலே கர்த்தருக்காய் வாழ்ந்து முன்னேறுவோம். கரையில்லாமலே குற்றமில்லாமலே கர்த்தருக்காய் வாழ்ந்து முன்னேறுவோம். ராஜா வருகிறார் ஆயத்தமாவோம், ராஜா வருகிறார் ஆயத்தமாவோம். நம் இயேசு வருகிறார் எதிர்கொண்டு செல்லுவோம், நம் இயேசு வருகிறார் எதிர்கொண்டு செல்லுவோம். பள்ளங்களெல்லாம் நிரம்பிட வேண்டும், மலைகள் குன்றுகள் தகர்ந்திட வேண்டும். கோணலானவை நேராகணும், கரடானவை சமமாகணும். அனுதினம் ஜெபத்தில் விழித்திருப்போம், அபிஷேக எண்ணெயால் நிரம்பிடுவோம். அனுதினம் ஜெபத்தில் விழித்திருப்போம், அபிஷேக எண்ணெயால் நிரம்பிடுவோம். ராஜா வருகிறார் ஆயத்தமாவோம், ராஜா வருகிறார் ஆயத்தமாவோம். நம் இயேசு வருகிறார் எதிர்கொண்டு செல்லுவோம், நம் இயேசு வருகிறார் எதிர்கொண்டு செல்லுவோம். பள்ளங்களெல்லாம் நிரம்பிட வேண்டும், மலைகள் குன்றுகள் தகர்ந்திட வேண்டும். கோணலானவை நேராகணும், கரடானவை சமமாகணும். பாடப்புஸ்தகத்தில் 245 பாடல் பாடுவோம். தேவா நான் எதினால் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். தேவா நான் எதினால் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். எதினால் இது எதினால் நீர் என்னோடு வருவதினால், எதினால் இது எதினால் நீர் என்னோடு இருப்பதினால். மேகஸ்தம்பம் மேலிருந்து பாதுகாக்கிறேன்,
என்னோடு வருவார் அது போதும் என்பார் நீரே. தேவா நான் எதினால் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். தேவா நான் எதினால் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். எதினால் இது எதினால் நீர் என்னோடு வருவதினால், எதினால் இது எதினால் நீர் என்னோடு இருப்பதினால். தாகம் கொண்ட தேவ ஜனவானம் பார்க்குது, அவர் கொண்ட கண்மலையும் கூட செல்லுது. தாகம் கொண்ட தேவ ஜனவானம் பார்க்குது, அவர் கொண்ட கண்மலையும் கூட செல்லுது. என் ஏக்கமெல்லாம் என் தேவன் தீர்ப்பார், சந்தோஷம் நான் காணுவேன். என் ஏக்கமெல்லாம் என் தேவன் தீர்ப்பார், சந்தோஷம் நான் காணுவேன். தேவா நான் எதினால் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். தேவா நான் எதினால் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். எதினால் இது எதினால் நீர் என்னோடு வருவதினால், எதினால் இது எதினால் நீர் என்னோடு இருப்பதினால். வாழ்க்கையிலே கசப்புகள் கலந்திட்டாலும் பாசமுள்ள ஒரு மரம் கூட வருது. வாழ்க்கையிலே கசப்புகள் கலந்திட்டாலும் பாசமுள்ள ஒரு மரம் கூட வருது. மாறாவின் நீரை தேனாக மாற்றும் என் நேசர் என்னோடுண்டு. மாறாவின் நீரை தேனாக மாற்றும் என் நேசர் என்னோடுண்டு. தேவா நான் எதினால் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். தேவா நான் எதினால் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். எதினால் இது எதினால் நீர் என்னோடு வருவதினால், எதினால் இது எதினால் நீர் என்னோடு இருப்பதினால். அல்லேலூயா. ஜெபம் செய்வோம். யாவரும் உலகால் படிட்டு கண்களை மூடி தேவனை நோக்கி பார்ப்போமா. இந்த பகல் முழுவதும் நம்மளை பாதுகாத்து வழிநடத்தி வந்து எத்தனை ஆபத்துகளுக்கும் விபத்துகளுக்கும் வியாதிக்கும் கவலைக்கும் கண்ணீருக்கும் நம்மை விலக்கி காத்து கொண்டு இம்மட்டும் ஜீவனோடு காத்த தேவனுக்கு நாம் நன்றி பலிகள் ஏறெடுப்போமா. இந்த பகல் முழுவதும் தேவன் நமக்கு செய்த நன்மைகளுக்காக அவருக்கு நன்றி பலிகள் ஏறெடுப்போமா. அவர் செய்த நன்மைகள் ஏராளம் உண்டு. 1000 நாள் இருந்தாலும் அவருக்கு நன்றி சொல்லி போதாது.
அவ்வளவாய் நன்மை செய்திருக்கிறார். அவர் செய்த நன்மைகளுக்காக அவருக்கு நன்றி செலுத்துவோம், நன்றி செலுத்துவோம், நன்றி செலுத்துவோம், நன்றி செலுத்துவோம். எத்தனையோ பேருக்கு இந்த நாளை காண கிடைக்கல. நமக்கு இந்த நாளை தந்து இம்மட்டும் நம்மை ஜீவனோடு காத்து தேவனுக்கு நாம் நன்றி செலுத்துவோம், நன்றி செலுத்துவோம், நன்றி செலுத்துவோம். நாம் நிற்பதும் நிர்மூலமாக இருப்பதும் அவருடைய சுத்த கிருபை. அவர் கிருபையினாலே இம்மட்டும் நாம் ஜீவனோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அவர் கிருபைக்காக, அவர் நம்மை வைத்த அன்பிற்காக, தயவிற்காக, இரக்கத்திற்காக அவருக்கு நன்றி செலுத்துவோமா, நன்றி செலுத்துவோமா, அவருக்கு நன்றி செலுத்துவோம், நன்றி செலுத்துவோம். இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்களின் துதியை சொல்லி வருவார்கள் என்று நம்மை தெரிந்து கொண்டு நம்மை அழைத்த தேவனுக்கு நாம் நன்றி செலுத்துவோமா, நன்றி செலுத்துவோம், நன்றி செலுத்துவோம், நன்றி செலுத்துவோம். அவர் செய்த நன்மைகளுக்காக, அவர் நமக்கு பாராட்டின கிருபைக்காக அவருக்கு நன்றி செலுத்துவோம், நன்றி செலுத்துவோம், நன்றி செலுத்துவோம். எங்கே 2-3 பேர் என் நாமத்தினாலே ஒருமனப்பட்டு கூடியிருக்கிறார்களோ அவர்கள் மத்தியிலே இருப்பேன் என்று சொன்ன வார்த்தையின்படி தேவன் நம் மத்தியில வாசம் பண்ணும்படியாக, தேவன் நம் மத்தியிலே உலாவும்படியாக இந்த பகல் முழுவதும் நம்ம பேச்சில, நடக்கையில, செய்கையில, சிந்தையில செய்த பாவங்களை தேவனிடத்தில் அறிக்கை செய்வோமா. தன்னை உயர்த்துகிறவன் தாழ்த்தப்படுவான், தன்னை தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான் சொன்ன வார்த்தையின்படி தேவனிடத்தில் நம்மை தாழ்த்துவோமா. நம் பாவங்களை அறிக்கை செய்து அவர் இரத்தத்தினாலே நம்மை கழுவும்படியாக, அவர் இரத்தம் நம்ம இருந்த சகல பாவங்களை நீக்கி சுத்திகரிக்கும்படியாக, அவர் இரத்தத்தினாலே கழுவும்படியாக நம் பாவங்களை அவரிடத்தில் அறிக்கை செய்வோமா. பரிசுத்தமுள்ள பிள்ளைகளாய் ஆவியோடும் உண்மையோடும் பரிசுத்தத்தோடு அவரை தெரிந்து கொள்ளும்படியாக அவரிடத்தில் நம்ம இரத்தத்தினாலே கழுவும்படியாக கேட்போமா. முற்றிலுமாக பரிசுத்தப்படுத்தும்படியாக, பரிசுத்தமுள்ள பிள்ளைகளால் சமூகத்திலே காணப்படும்படியாக அவரிடத்தில் நம்மை தாழ்த்துவோம், அவரிடத்தில் முழுவதுமாக நம்மை தாழ்த்துவோம். அப்பா ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் அப்பா, நன்றி சப்பா. அப்பா அந்த பகல் முழுவதும் எங்களை பாதுகாத்து வழிநடத்தி வந்து அப்பா அந்த இரவு வேளையில அப்பா ஆலயத்துல வந்து ஆராதிக்கும்படியாக, துதிக்கும்படியாக, பாடும்படியாக, நன்றி படி நடக்கும்படியாக அப்பா நீங்க தந்த கிருபைக்காக நன்றி சப்பா. அப்பா ஸ்தோத்திரம் அப்பா. அப்பா நாங்கள் எடுத்த ஆராதனை, துதிசத்த பாடல், நன்றி படுகள் எல்லாவற்றையும் நீங்க அங்கீகரித்துக் கொள்ளுங்க அப்பா. அப்பா ஸ்தோத்திரம் அப்பா. இப்பொழுது உங்க வார்த்தையை தியானிக்க இருக்கிறோம் அப்பா. அப்பா ஸ்தோத்திரம் அப்பா. வார்த்தையினால நீங்க எங்கள்கிட்ட பேசுங்க அப்பா. அப்பா நீங்க நான் உனக்கு போதித்தேன், நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உண்மையில் என் கண்ணை வைத்து ஆலோசனை சொல்வேன் சொன்ன வார்த்தையின்படி அப்பா நீங்க எங்களுடைய பேசி அப்பா நீங்க இங்க நடக்க வேண்டிய வழியை எங்களை நடத்துங்க அப்பா. அப்பா ஸ்தோத்திரம் அப்பா. தொடக்க முதல் முடிவு மட்டும் உங்க பிரசனத்தினால எங்களை நிரப்புங்க அப்பா. தொடக்க முதல் முடிவு மட்டும் உங்க நாமம் எங்கள் நிமித்தம் மகிமைப்படுவதாக அப்பா. எல்லாவற்றும் உங்க நாமம் மாத்திரமே மகிமைப்படுவதாக. இயேசுவின் மூலம் ஜெபங்கள் எங்கள் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே, ஆமென். ஆராதனைக்கு ஆரம்பமாக யாவரும் எழுப்பி நின்று பாடல் புத்தகத்தின் 10ஆம் பாடல் பாடுவோம். பாடல் புத்தகத்தில் 10ஆம் பாடல் பாடுவோம். தோயாதி தோயவரே உமது புகழை நான் பாடுவேன். தோயாதி தோயவரே உமது புகழை நான் பாடுவேன். பாரில் எனக்கு வேறென்ன வேண்டும், உயிருள்ளவரை நின் புகழ் பாட வேண்டும். பாரில் எனக்கு வேறென்ன வேண்டும், உயிருள்ளவரை நின் புகழ் பாட வேண்டும். தோயாதே தோயவரே உமது புகழை நான் பாடுவேன். சீடரின் கால்களை கழுவினவர் செந்நிறாய் என்னுள்ளம் கழுவிடுமே. சீடரின் கால்களை கழுவினவர்
தூயாதி தூயவரே உமது புகழை நான் பாடுவேன். பாரோனின் நோய்களை நீக்கினவர் பாவியன் பாவனோய் நீக்கிடுமே. பாரோனின் நோய்களை நீக்கினவர் பாவியன் பாவனோய் நீக்கிடுமே. பாரில் எனக்கு வேறென்ன வேண்டும், உயிருள்ளவரை நீ புகழ் பாட வேண்டும். பாரில் எனக்கு வேறென்ன வேண்டும், உயிருள்ளவரை நீ புகழ் பாட வேண்டும். தூயாதி தூயவரே உமது புகழை நான் பாடுவேன். துயரங்கள் பாரினில் அடைந்தவரே துன்பங்கள் தாங்கிட பலன் தாருமே. துயரங்கள் பாரினில் அடைந்தவரே துன்பங்கள் தாங்கிட பலன் தாருமே. பாரில் எனக்கு வேறென்ன வேண்டும், உயிருள்ளவரை நீ புகழ் பாட வேண்டும். பாரில் எனக்கு வேறென்ன வேண்டும், உயிருள்ளவரை நீ புகழ் பாட வேண்டும். தூயாதி தூயவரே உமது புகழை நான் பாடுவேன். பெயர் சொல்லி அழைத்தவர் நீரல்லவோ, அபிஷேகம் தந்து நீ நடத்திடுமே. பெயர் சொல்லி அழைத்தவர் நீரல்லவோ, அபிஷேகம் தந்து நீ நடத்திடுமே. பாரில் எனக்கு வேறென்ன வேண்டும், உயிருள்ளவரை நீ புகழ் பாட வேண்டும். பாரில் எனக்கு வேறென்ன வேண்டும், உயிருள்ளவரை நீ புகழ் பாட வேண்டும். தூயாதி தூயவரே உமது புகழை நான் பாடுவேன். பரலோகில் இடம் ஒன்று என்றவரே பரிவாக என்னை சேர்க்க வேகம் மாறுவேன். பரலோகில் இடம் உண்டு என்றவரே பரிவாக என்னை சேர்க்க வேகம் மாறுமே. பாரில் எனக்கு வேறென்ன வேண்டும், உயிருள்ளவரை நீ புகழ் பாட வேண்டும். பாரில் எனக்கு வேறென்ன வேண்டும், உயிருள்ளவரை நீ புகழ் பாட வேண்டும். தூயாதி தூயவரே உமது புகழை நான் பாடுவேன். தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. மாறி மாறி வாசித்து கொடுக்கப்படுகிற சங்கீதம் சங்கீதம் 35ஆம் சங்கீதம் 18ஆம் வசனம் முதல் முடிவு வரை மாறி மாறி வாசிப்போம். சங்கீதம் 35ஆம் சங்கீதம் 18ஆம் வசனம் முதல் முடிவு வரை மாறி மாறி வாசிப்போம். மகா சபையிலே உம்மை துதிப்பேன், திரளான ஜனங்களுக்குள்ளே உம்மை புகழுவேன். வீணாய் எனக்கு சத்ருகளானவர்கள் என் நிமித்தம் சந்தோஷியாமலும் முகாந்தரம் இல்லாமல் என்னை பகைக்கிறவர்கள் கண் சிமிட்டாமலும் இருப்பார்களாக. அவர்கள் சமாதானமாய் பேசாமல் தேசத்திலே அமைதலாய் இருக்கிறவர்களுக்கு விரோதமாய் வஞ்சகமான காரியங்களை கருதுகிறார்கள். எனக்கு விரோதமாக தங்கள் வாய் விரிவாய் திறந்து
ஆ ஆ ஆ ஆ எங்கள் கண் கண்டது என்கிறார்கள். கர்த்தாவே, நீர் இதை கண்டீர், மௌனமாயிராதேயும். ஆண்டவரே, எனக்கு தூரமாகாதேயும். என் தேவனே, என் ஆண்டவரே, எனக்கு நியாயம் செய்யவும் என் வழக்கை தீர்க்கவும் விழித்துக் கொண்டு எழுந்தருளும். என் தேவனாகிய கர்த்தாவே, உம்முடைய நீதியின்படி என்னை நியாயம் விசாரியும். என்னை குறித்து அவர்களை மகிழ கொட்டாதிரும். அவர்கள் தங்கள் இல்லத்திலே ஆ ஆ இதுவே நாங்கள் விரும்பினது என்று சொல்லாதபடிக்கு, அவனை விழுங்கிவிட்டோம் என்று பேசாதபடிக்கு செய்யும். எனக்கு நேரிட்ட ஆபத்துக்காக சந்தோஷிக்கிறவர்கள் ஏகமாய் வெட்கி நாணி எனக்கு விரோதமாய் பெருமை பாராட்டுகிறவர்கள் வெட்கத்தாலும் லட்சையனாலும் மூடப்பட கடவர்கள். என் நீதி விளங்க விரும்புகிறவர்கள் கெம்பிடித்து மகிழ்ந்து தமது ஊழியக்காரனுடைய சுகத்தை விரும்புகிற கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக என்று எப்பொழுது சொல்ல கடவர்கள். யாவரும் சேர்ந்து வாசிப்போம். என் நாவு நீதியையும் நான் முழுவதும் துதியையும் சொல்லிக் கொண்டிருக்கும். பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆயினும் இப்பொழுதும் எப்பொழுதுமான சதாகாலங்களிலும் மகிமை உண்டாவதாக. ஆமென். நின்றமாகவே நம்முடைய விசுவாச பிரமாணத்தை யாவர் சொல்லி சொல்லுவோம். வானத்தை பூமி படைத்த வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வவல்லமையுள்ள பிதாவாகிய தேவனை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே குமாரனாகிய நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்த ஆவியினாலே கன்னிமரியாளிடத்தில் உற்பவித்து பிறந்தார். பொந்திய பிலாத்துவின் காலத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையுண்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு பாதாளத்தில் இறங்கினார். மூன்றாம் நாள் மரித்தோடு இருந்து எழுந்தருளினார். பரமண்டலத்துக்கு ஏறி சர்வ வல்லமை உள்ள பிதாவாகிய தேவனுடைய வலது பாரிசத்தில் வீற்றிருக்கிறார். அவரிடத்திலிருந்து நியாயத்திற்கு வருவார். பரிசுத்த ஆவியை விசுவாசிக்கிறேன். பொதுவாக இருக்கிற பரிசுத்த சபையும் பரிசுத்தவான்களுடைய ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் சரீரம் வைத்தவர்களும் நித்திய ஜீவனம் என்று விசுவாசிக்கிறேன். ஆமென். உட்கார்வோம். இந்த நாள் ஆசீர்வதிக்கப்பட்டு இந்த 11ஆம் மாதத்தின் மூன்றாவது வாரத்தின் நமது நாளை சர்வ ஆண்டவர் நம்முடைய திருச்சபையின் பிள்ளைகளையும் நம்முடைய கிராமத்தையும் நம்முடைய கிராம ஒவ்வொரு குடும்பத்தையும் எல்லா தீமைக்கு நாச மோசங்களுக்கு ஆபத்து விபத்துக்கும் நோய்க்கு வியாதிக்கும் நம்மளை விலைக்கு பாதுகாத்து நம்முடைய கண்மணி போல நம்மளை பாதுகாத்து இந்த இடைவெளிக்கு நன்றிகள் எடுக்கும்படியாக தொதி சொஸ் எடுக்கும்படியாக அவருடைய வார்த்தை தியானிக்கும்படியாக சமத்து வந்திருக்கிறேன். உங்கள் யாவரையும் சர்வ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன், உங்களை ஆசீர்வதிக்கிறேன். சர்வ ஆண்டவர் நம்ம திருச்சபையின் பிள்ளைகளோடு நம்முடைய கிராமத்தோடு குடும்பத்தோடு கூட இருப்பாராக. அறிவிப்புகள் நம்முடைய திருச்சபைக்காக, திருச்சபை குடும்பத்துக்காக, நம்முடைய கிராமத்துக்காக, நம்முடைய கிராமத்தோடு குடும்பத்துக்காக உங்கள் ஜெபத்திலே நினைத்துக் கொள்ளும்படியாக அன்போடு கேட்டுக்கொள்ள விசேஷமாக இந்த மழை காலங்களில் நல்லா கெதியா இருக்க ஆளு சோர்ந்து வருது பலவீனத்தினால, இந்த குளிர்னால. ஆனால் பலவீனத்தோடு சுகவீனத்தோடு வியாதிக்கப்பட்ட வாழ்க்கையில இன்னும் என்ன செய்யும், கொஞ்சம் கடினமாக இருக்கும். ஆகையால் ஒவ்வொரு சுகவீனத்தோடு பலவீனத்தோடும் காணப்படுகிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் உங்கள் ஜெபத்தில் நினைத்துக் கொள்ளும்படியாக உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். ஒவ்வொரு நாளும் தேவனுடைய சமூகத்தை காத்துங்க, ஜெபிங்க. தேவன் நம்மளா திருச்சபை பிள்ளைகளை நம்முடைய கிராமத்தை ஆஸ்வதிக்க வல்லவராக இருக்கிறார். இந்த மாதத்துல ஒவ்வொரு நாளும் அழைப்பு கொடுக்கிறேன். அநேக இடத்துல இந்த தீயினால
அநேக ஜனங்கள் மறித்து போயிருக்கிறாங்க. சத்ருவானவன் எவனை விலகுதான் சொல்லி செய்கிறார், வகை தேடிக்கொண்டு இருக்கிறார். லூக்கா சுவிசேஷத்துல 21ஆம் அதிகாரம் 35ஆம் வசனம் சொல்லுது, பூமியில் குடியிருக்கிற ஒவ்வொரு மேலையும் அது கண்ணியை போல நிச்சயமா வரணும், கண்ணியை போல வரணும். ஆகையால் இப்படிப்பட்ட காரியங்கள் தப்பித்துக் கொள்ளும்படியாக தேவனுடைய சமூகத்தில் காத்திருக்கும்படியாக என்ன சொல்றதுன்னா, எப்பொழுதும் ஜெபம், எப்பொழுதும் ஜெபம். நான் சொல்லுங்க, ஜெபத்துக்கு நேரங்களே கிடையாது. ஏற்பாட்டில் 3 வேளை சொல்லப்பட்டிருக்குது, 7 வேளை தாவீது 7 நேரம் தேவனுடைய சமூகத்தில் காத்திருந்தாராம். இப்படி அநேக ஜெப வீரர்கள் எப்பவுமே பாருங்க, தாவீது எப்பனாலும் ஆண்டவருக்கு என்ன செய்வாராம், பேசிக்கிட்டே இருப்பார். ஜோஷுவா அவனோட பேசிக்கிட்டே இருப்பார். ஏன்? கர்த்தருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவிக் கொண்டிருக்கிறார். எதுக்கு? தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருடைய ஜெபத்துக்கும் பதில் கொடுக்கும்படி. அல்லேலூயா. அவருடைய கண்கள் எப்பொழுது நிச்சயமா நோக்கி கொண்டு. ஆகையால் அந்த எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 25ஆம் சொல்லுது, சபை கூடி வருகிறதை என்ன செய்யாதீங்க, விட்டு விடாதீங்க. சபை கூடி வருகிறதை விட்டு விடாதீங்க. தேவனை தேடுவதை விட்டு விடாதீங்க. சங்கீதம் 105 சொல்லுது, கர்த்தரையும் அவருடைய வல்லமையும் நாடுங்கள், அவருடைய சமூகத்தை நித்தம் நித்தம் தேடுங்க. சொல்லுது, கர்த்தரை தேடுங்கள், அப்பொழுது பிழைப்பீங்க. இவ்வளவு அருமையான வார்த்தை சொல்லு பாருங்க. இந்த ஸ்கூலுக்கு போறோம், அந்த பாடங்களை படிக்கிறோம், சில இதை கற்றுக்கொள்கிறோம் நாம. ஆனா தேவனுடைய சமூகத்தில் அப்படி அல்ல. தேவனுடைய வார்த்தை நம்முடைய வாழ்க்கையை மாற்றுகிறதாய் காணப்படுது. அல்லேலூயா. ஆங்கில தரமையா சொல்லு, every book that inform you, எல்லா புஸ்தகங்களும் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கும். ஆனா தேவனுடைய வார்த்தை உங்க வாழ்க்கையை மாற்றுகிறதாய் காணப்படும். தேவனுடைய வார்த்தை, தேவனுடைய வார்த்தை நம்மளை டிரான்ஸ்ஃபார்ம் நம்மளை மறுரூபமாக்கி விடும், நம்மளை மாற்றி விடுகிறோம். அதனாலதான் தேவனுடைய வார்த்தை கேட்க அநேக வாழ்க்கையில விருப்பம் இல்லாமல் போய் காரணம், அநேக வாழ்க்கை பின்மாற்றம் போய் காரணம் என்ன தெரியுமா? தேவனுடைய வார்த்தை கேட்க நமக்கு மனம் இல்லாத, அவளை தேடுவதற்கு நமக்கு நேரம் இல்லாததான் அநேக வாழ்க்கையில பின்மாற்றம் அடைந்து கொண்டிருக்கிறோம். ஒரு நேரம் இந்த வார்த்தை ஸ்டார்டிங்ல பைபிள் வாசிக்க வேண்டும் என்று சொல்லி ஒரு வாஞ்சி இருந்துச்சு. முதல் ஒரு அதிகாரம் வாசிக்கும் போது ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. வாசிக்க கஷ்டமா இருந்துச்சு. ஆனா வாசிக்க அந்த வார்த்தை எனக்கு வாஞ்சி வந்துச்சு. அந்த வாஞ்சையினால நான் வாசித்துக்கிட்டே இருக்கேன். அல்லேலூயா. நான் வைத்திருக்க பைபிள் ஃபுல்லா என் தகப்பன், எங்க அப்பா வாசித்த, எங்க அப்பா கையில் வைத்த பைபிள் தான் நான் இன்னும் நிறைய வச்சிருக்கேன். எங்க அப்பா வாசித்து புது பைபிள் செய்வாங்களாம். அந்த வார்த்தை நம்மளை உருவாக்குறதா இருக்கிறது. அந்த வார்த்தை நம்மளை மறுரூபமாக்குறதா இருக்கிறது. அந்த வார்த்தை நம்முடைய வாழ்க்கையை மாற்றுகிறதா இருக்கிறதா. அதனால சிறு பிள்ளைகளுக்கு அந்த வசனம் சண்டைகள் சொல்லிக் கொடுக்கிறாங்க. இன்னைக்கு என்னைக்கா நம்முடைய பிள்ளைகளுக்கு வசனம் சொல்லிக் கொடுக்கிறோம்? முதல்ல பாத்தீங்கன்னா இயேசு ஜீவ அப்பம் என்று சொல்லி இந்த வார்த்தை சொல்லிக் கொடுப்பாங்க. இயேசு கண்ணீர் விட்டார், கர்த்தர் மேய்ப்பரார் சொல்லி பிள்ளைகளுக்கு வசனத்தை சொல்லுவாங்க. இன்னைக்கு எந்த வீட்டில் சொல்றாங்க தெரியல, எனக்கு பார்த்ததே இல்லைன்னா. நிறைய குடும்பம் இருக்குது, தன் பிள்ளைகளுக்கு இதனுடைய வார்த்தையை என்ன செய்வாங்களாம், சொல்லிக் கொடுத்தே இருப்பாங்க. அந்த வார்த்தை இப்படி வாழ்க்கையில் மாற்றங்களை கொண்டு வரும். ஆகையால் ஒவ்வொரு நாளும் தேவனுடைய வார்த்தை தியானிக்கும்படியாக, தேவனுடைய வார்த்தை கேட்கும்படியாக, அந்த வார்த்தையுடைய வாழ்க்கையை மாற்றங்கள் கொண்டு வரும்படியாக ஒவ்வொரு நாளும் அவருடைய சமூகத்தை செய்யணுமா?
இன்னைக்கு பேப்பர்ல சின்ன ஹெட்டிங் வந்துச்சு பாருங்க. ஒரு பஸ்ஸு நம்ம தமிழ்நாட்டில இருந்து இந்த தேசத்துல இருந்து எங்க சுற்றி பார்க்கணும்னா அந்த முஸ்லிம் கண்ட்ரி மெக்கா சவுதி அரேபியாவில் இருக்குது. அவங்க பெரிய கோயில் இருக்கு, அவங்களுக்கு மஸ்ஜித் சொல்லி. அங்க போய் தொழுகை நடத்த போனவங்க 45 பேர் ஒரு பஸ்ல போயிருக்கிறாங்க. ஒரு டேங்கர், பெட்ரோல் டேங்க், அந்த டேங்கர்ல மோதி அந்த பஸ் தீப்பிடிச்சு 45 பேர் கருகி செத்து போனாங்களாம். சமயத்தில் மகாராஷ்டிரால, கர்நாடகா, ஆந்திராவில் நினைக்கிறேன், தெலுங்கானா பஸ் ஒரு பைக்கை மோதி அது விபத்தாகி பஸ்ல இருந்த 20 பேர் கருகி செத்து போனாங்க. இந்த மாதிரி நியூஸ் பேப்பர் அந்த செய்தி. இன்னைக்கு அநேக சில கண்ணிகள் அகப்பட்டு என்ன செய்கிறான், மற்ற சத்துருவானவன் என்ன செய்கிறான், அவனுக்கு சில ஆத்மாக்கள் தேவைன்னு சொல்லி அநேக கண்ணிகளுக்கும் அநேக பாவத்துக்கும் இச்சைகளுக்கும் தேவனை தேடக்கூடாதபடி தேவனை விட்டு வழி விலகி அவன் என்ன செய்கிறான், அநேக ஜனங்கள் வாரிக்கொண்டு போகிறான். ஒரே ஒரு வாழ்க்கை. அந்த வாழ்க்கை எப்படி இருக்க வேண்டும் என்றால் திருச்சபையிலே உங்களுக்கு போதிக்கப்படுகிறது. அதான் அதிகம் சொல்லுது, நீங்கள் இடதுபுறம் சாயும் போது வலதுபுறம் சாயும் போது வழி இதுவே, இதுல ஒவ்வொரு நாளும் உங்க போதகர் இதுலதான் நடக்கணும், இப்படிதான் நடக்கணும், இந்த வழி நடக்க வேண்டும் சொல்லி உங்களுக்கு தேவனுடைய வார்த்தையை கற்றுக் கொடுக்கிறாங்க, சொல்லிக் கொடுக்கிறாங்க. அந்த வார்த்தை கேட்கக்கூடாதபடி நம்முடைய செவி என்ன செய்யணும், அடைத்து வைத்துக் கொள்ள. அடைத்து வைத்த பின்பு என்ன நடக்குது தெரியுமா? வாசிங்க அந்த நீதிமன்ற புஸ்தகம் 8ஆம் அதிகாரம், நீதிமொழி 8ஆம் அதிகாரத்துல 4 நினைக்கிறேன். நீதிமன்ற புஸ்தகம் 8ஆம் அதிகாரம், நீதிமன்ற புஸ்தகம் நீதிமொழி புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் நினைக்கிறேன். வாசிங்க 11 11 12 13 வாசிங்க. முடிவிலே உன் மாம்சமும் யாருக்கு தெரியுமா? தேவனுடைய வார்த்தை கேட்க மனமில்லாதவர்கள், உங்க போதகருடைய சத்தத்தை கேட்க நேரமில்லாதவர்கள், உங்க போதகர்கள் விதைக்கப்படுகிற வார்த்தையை அதை ஏற்றுக்கொள்ளாதவர்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்குமா? வாசிங்க. முடிவிலே உன் மாம்சமும் உன் சரம் உருவடையும் போது நீ துக்கித்து ஐயோ போதகத்தை நான் கேட்க மனமில்லாமல் போனது. வாசிங்க. என்னை கடிந்து கொள்கிற வார்த்தை நான் அலட்சியம் பண்ணினது. என் போதகரின் சொல்லை நான் கேளாமலும் எனக்கு சொல்லிக் கொடுத்த வசனங்களை என் செவியை சாயாமல் போனேனே. வாசிங்க. சபைக்குள்ளும் சங்கத்துக்குள்ளும் கொஞ்சம் கூட எல்லா தீமைக்கும் உள்ளன்று. எப்போ தன்னுடைய வார்த்தை கேட்க மனம் இல்லாத வாழ்க்கை, தேவனுடைய சத்தத்தை கேட்க நேரம் இல்லாத வாழ்க்கை, தேவனை தேடுகிற நேரம் இல்லாத ஒரு வாழ்க்கை எப்படி இருக்குமா? கடைசியாக ஒரு பழமொழி சொல்லுவாங்க, போதிக்கும் போது புரியாதது பாதிப்படையும் போது தெரியுமா? போதகர் சொல்றாரு, நீ வலதுபுறம் சாயும் போது இடதுபுறம் சாயும் போது இதே வழி இதில் செய்ய நடவுங்க. ஆனா பாதிப்படையும் போது சொல்றாரு, என் போதகர் சொல்ல கேட்க மனம் இல்லாமல் போனேன், என் போதகர் சொல்ல கேட்க நான் செவியை சாய்க்காமல் போனேன். எப்படி ஒரு வார்த்தை இருக்கு பார்த்தீங்களா? அப்ப போதிக்கும் போது புரியாதது, அது நடக்காதது, தன் வாழ்க்கையை பாதிப்படைவதும் தெரியும். ஐயோ இந்த வார்த்தை என கேட்க மனம் இல்லாமல் போனேன். ஒரு வாழ்க்கை தயா, ஒரே வாழ்க்கை. எப்படி வாழ வேண்டும் என்று சொல்லி திருச்சபையில தேவ சமூகத்துல
உங்களுக்கும் உங்க பிள்ளைகளுக்கும் சொல்லிக் கொடுக்கிற ஒரே இடம் தேவனுடைய சமூகத்துல. அல்லேலூயா. உங்க வாழ்க்கையை மாற்றுகிற வார்த்தை தேவனுடைய சமூகத்துல விதைக்கப்படுகிறது, சொல்லிக் கொடுக்கப்படுகிறது. ஆக ஒவ்வொரு நாளும் இந்த கன்னிகள் வலைகள் வைக்கப்பட்ட இந்த உலகம், ஆபத்து விபத்து நடந்த உலகம், சத்ருவானவன் எவனை உலகம் சொல்லி வகை தேடப்படுகிற உலகத்துல நீங்கள் நானும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த கன்னிகளுக்கும் இந்த வலைகளுக்கும் இந்த ஆபத்து விபத்துக்கும் இந்த நோய்களுக்கும் இந்த வியாதிக்கும் நீங்கள் நானும் தப்பித்துக் கொள்ள வேண்டும் என்றால் ஒவ்வொரு நாளும் நாம் ஜெபிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். நம்முடைய பிள்ளைகளுக்காக நம்முடைய குடும்பத்துக்காக நாம் ஜெபிக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். நம் ஆண்டவரை தேடுகிறவர்களாய் காணப்பட வேண்டும். அப்பொழுது நீங்கள் நானும் தப்பித்துக் கொள்ளும். சொல்றது பூமியில் கூடியிருக்கிற எல்லார் மேலையும் அது ஒரு கண்ணியை போல வரணும். இவெல்லாவற்றையும் நீங்கள் தப்பித்துக் கொள்ளும்படியாக தேவனுடைய சமூகத்துல நிக்க திராணிகளவர்களாக எப்பொழுதும் ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவர் தேவை. நம்முடைய திருச்ச குடும்பத்துக்காக, நம்முடைய கிராமத்துக்காக, நம்முடைய கிராமத்து ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக, விசேஷமாக பலவீனத்தோடு சுகவீனத்தோடு வியாதி இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக உங்க ஜெபத்துல நினைத்துக் கொள்ளுங்க. ஒவ்வொரு நாளும் அவரை தேடுங்க. இந்த பொல்லாத உலகம், பாவம் நிறைந்த உலகம், இச்சை நிறைந்த உலகம், இப்படிப்பட்ட உலகத்துல நாம் சிக்கிக் கொள்ளாதபடி ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே இந்த நாளை என் பிள்ளைகளையும் என் குடும்பத்தையும் என் கிராமத்தையும் என் சொந்தக்காரையும் என் உற்றார் உறவினர் எல்லாவற்றையும் ஆண்டவரே நீ பாதுகாத்துக் கொள்ளுன்னு சொல்லி ஒவ்வொரு நாளும் திருச்சம் பிள்ளைகள் கர்த்தர் தேடும் பிள்ளைகள் மற்றவங்களுக்காக ஜெபிக்கும் போது தேவன் நம்மளையும் நம்மளை சார்ந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் அவர் பாதுகாக்க வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. தாசதிகப்பட்ட இந்த இரவில் ஒரு சமூகத்தில் காத்திருக்கிற பிள்ளைகளுக்கும் கேட்கிற சேவைகளுக்கும் சற்று நேரம் தியானத்தோட வேத பகுதி சங்கீத புஸ்தகத்துல சங்கீத புஸ்தகம் 91ஆம் சங்கீதம், சங்கீத புஸ்தகம் 91ஆம் சங்கீதம் 15ஆம் வசனம் வாசிங்களேன். அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான், வாசிங்க. நான் அவனுக்கு மறு உத்தரவு அருளி செய்வேன். ஆபத்தில் நானே அவனோடு இருந்து அவனை தப்புவித்து அவனை கனப்படுத்துவேன். சொன்னா அவன் அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான். அல்லேலூயா. ஆங்கிலத்தில் அருமையான ஒரு வார்த்தை நான் சொல்லியிருக்கேனுங்க. Pain makes me to pray. என் வாழ்க்கையில துன்பங்கள் வரும்போது, பாடு வரும்போது, பிரச்சனை வரும்போது, என் பிள்ளைகளுக்கு விடமாக, என் குடும்பத்துக்கு விடமாக, என் தேவைக்கு விடமாக சில கஷ்டத்தில் கடந்து போகும்போது என்ன சொல்றேன் அந்த வார்த்தை என்னை ஜெபிக்க சொல்லிச்சான். அல்லேலூயா. நீங்க பாடு வரும்போது, பிரச்சனை வரும்போது, துன்பம் வரும்போது, துயரம் வரும்போது, வியாதி வரும்போது நாம ஜெபிக்கிறோமா? அவனை நோக்கி கூப்பிடுகிறோம். நாம நம்முடைய வாழ்க்கையில் சில கஷ்டம் வரும்போது நம்ம மனுஷனை தேடி போகிறோம். மனுஷன் தேடி போகிறோம். சொல்லுது இந்த நீங்க ஒன்றுக்கும் கவலைப்படாம எல்லாவற்றையும் குறித்து உங்க விண்ணப்பங்களும் உங்க ஜெபங்களும் என்ன செய்ய ஆண்டவருக்கு சொல்லுங்க. உங்க பிரச்சனை ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க. ஏன் சொல்லணுமா? அவர் நம்மளை விசாரிக்கிறவரா இருக்கிறபடியா நம்முடைய கவலையெல்லாம் அவர் மேல. நீங்க பலவீனம் வரும்போது பாருங்க ஜெபிக்க மறந்துடணும். சுகவீனம் வரும்போது ஆலயத்தை மறந்துடணும். நாம ஆலயத்தை மறந்து. ஆனா ஆலயத்தில் எப்போ வரணும்னா நம்ம கஷ்டப்படும் போது, துன்பப்படும் போது, துயரப்படும் போது, வேதனைப்படும் போது, தர்த்தத்தை எடுக்கும் போது, வேதனை இருக்கும் போது, கண்ணீர் அடிக்கும் போதுதான் ஆண்டவர் என்ன செய்யணும். ஆனா அப்பதான் நம்ம என்ன செய்ய முடியும்? ஆண்டவர அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான். அவன் என்னிடத்தில் வாஞ்சியா இருக்கிறபடியால் அவன். அல்லேலூயா. எப்போ ஜெபிக்க சொல்லும்? நான் எல்லாரும் கைவிடப்பட்ட நிலைமையில தனிமை தவிக்கும் போது, என்னை யாரும் விசாரிக்க இருக்கும் போது நான் யாரை நம்புறேன்?
அல்லேலூயா. ஹalleluya. ஆண்டவர் நான் போறேன். அவன் என்னிடத்தில் அவன் என்னிடத்தில் வாஞ்சியா இருக்கபடியால் அவன் ஜெபிக்கும் போது கூப்பிடும்போது நினைச்சவனை அவன் என்ன நோக்கி கூப்பிடுவான். நான் அவனுக்கு மறு உத்தரவு யாருக்கு அவருடைய ஜெபத்தை கேட்கிறாரா? வாசிங்க சங்கீத புஸ்தகத்துல 86ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் வாசிங்க. கர்த்தாவே உமது செவியை சாய்த்து என் விண்ணப்பத்தை கேட்டதும் என் ஆத்மாவை காத்தறதும் நான் பக்தியுள்ளவன் என் தேவனே உம்மை நம்பி இருக்கிற உமது அடியேனை நீர் ரட்சியும். ஆண்டவரே எனக்கு இரங்கும். நாடோறும் உம்மை நோக்கி கூப்பிடுகிறேன். உமது அடியனுடைய ஆத்மாவை மகிழ்ச்சியாக்கும். கர்த்தாவே என் ஜெபத்திற்கு செவி கொடுத்து என் விண்ணப்பங்களின் சத்தத்தை கவனியும். கர்த்தாவே என் ஜெபத்துக்கு செவி கொடுத்து என் விண்ணப்ப சத்தத்தை. இப்போ நம்ம துன்பப்படும் போது துயரப்படும் போது சொல்லுது, கர்த்தருடைய கண்கள் பூமி எங்கும் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கு அவர். ஒரு முறை ஒரு கரடி குட்டி காட்டுக்குள்ள மேய்ஞ்சிட்டு இருந்துச்சான். இது கரடி குட்டி நல்லா சொந்தமா மேய்ஞ்சி இருக்கும் போது தூரத்துந்து ஒரு புலி அந்த கரடி குட்டி இருந்துதான் பார்த்துடுச்சு. வாட்டு மேய்ஞ்சி இருக்குது. அது ஸ்பீடா வந்து இந்த கரடி மேல அட்டாக் பண்ணும் போது அந்த கரடி குட்டி பார்த்துச்சுதான் ஓட ஆரம்பிச்சான். அந்த கரடி ஓட ஓட இந்த இடத்துல இந்த என்ன சொன்ன புலி அதை விட்டபாடு இல்லை. எப்படியாவது கரடி குட்டிய பிடிச்சுன்னு சொல்லி இது பின்னால ஓட ஆரம்பிச்சான். ஆனா அந்த கரடி குட்டி பின்னால பார்க்கல, ஓடிக்கிட்டே இருப்பேன்னா உயிர் தப்பிக்கணும். நம்ம காட்டுல காலையில இந்த மான் எந்திக்குமா, மான் எந்திரிச்சு ஓட ஆரம்பிக்குமா, மான் எந்திரிச்சுமா ஓட ஆரம்பிக்கும். அதே காட்டுல சிங்கமும் காலை எந்திக்குமா, அது விஷயமா ஓட ஆரம்பிக்கும். ரெண்டு ஒரே நேரத்தை ஓடுமா. ஒண்ணு உயிர் தப்பிக்க ஓடுமா, ரெண்டாவது உயிர் பிழைக்க ஓடும். அல்லேலூயா. ரெண்டு ஓடும் பாருங்க, ரெண்டு ஓடும். இந்த கரடி குட்டி எங்கெல்லாம் வழி இருக்காங்க ஓட ஆரம்பிச்சா ஓடிக்கிட்டே இருக்கான். இந்த புலிய மனுஷன விடல, ஓடிக்கிட்டே எப்படியாவது பிடிச்சிடும் சொல்லி இந்த கரடி அங்கிட்டு இங்கிட்டு ஓடி இறைச்சி போச்சு. கடைசியில ஒரு மரத்தை கொப்புல ஏறி உச்சிக்கு போயிட்டு. அதுக்கப்புறம் வழியே இந்த புலி மெதுவா போச்சு பிடிக்க, மெதுவா ஏடிச்சு. இதுவரை ஓடின கரடி சத்தம் போடல, உயிர் தப்பிக்க ஓட ஆரம்பிச்சு. இதுக்கு மேல என்னால செய்ய முடியாது, போட முடியாது. இன்னைக்கு நான் இந்த புலிக்கு இடையாவன்னு சொல்லி நினைச்சுட்டு இருக்கும்போது இந்த புலி பக்கத்துல வந்துச்சு. இந்த கரடி நினைச்சு தெரியுமா, தன் சத்தத்தை உயர்த்தி அம்மான்னு கூப்பிடுச்சு பாருங்க ஒரு வார்த்தை. அந்த சத்தம் அந்த கரடி குட்டியுடைய தாய்க்கு செவிகளை கேட்டு கரடி ஓட வந்துச்சான். எதுக்கு? தன் பிள்ளையோட சத்தத்தை கேட்டு ஓடி வந்துச்சு பாருங்க. அந்த கரடி கிட்ட வர வர சத்தம் போட்டு வந்துச்சு. இந்த பார்த்து இந்த புலி எழுதுதான் அதை பார்த்து பயந்து ஓட. எப்ப ஆண்டவனுக்கு கூப்பிடுவோம்? நம்முடைய துன்பத்து நேரத்துல, நம்முடைய துயரத்து நேரத்துல, நம்முடைய பாடுகள் நேரத்துல நாம் செய்ய வேண்டிய காரியம் தெரியுமா? பாடுறது சும்மா இருக்கக்கூடாது, சும்மா இருக்கக்கூடாது.
சொல்லுவாங்க, இவ்வளவு பிரச்சனை இருக்கியா, தண்ணி தலைக்கு மேல போயிடுச்சு, என் கஷ்டம் தலைக்கு மேல போச்சியா, என் திரும்ப தலைக்கு மேல போச்சு, இனி என்னால வாழ முடியாதுன்னு சொல்லி என்ன செய்யுமா, அநேகருடைய குமர சத்தத்தை கேட்கணும். இதுக்கு மேல என்னால வாழ முடியாது. என்ன இருக்கு தெரியுமா, வழி தெரியாம இருக்கும்போது சிம்பிளான ஒரு வழி கடைசியில் தன் வாழ்க்கையை மாய்த்து கொள்ளுவான். ஆனா வேத வசனம் அப்படி சொல்லல. அவர் சொல்றாரு, அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான், நான் அவனுக்கு என்ன செய்வேன், அவன் பிரச்சனையில, துன்பத்துல, பாடுகள, வேதனை, கவலையில அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான், அவனுக்கு நான் என்ன செய்வேன், பதில் கொடுப்பேன். சொல்லுது, ஆபத்திலே நான் துயரப்படுகிற நாளிலே, அதே சங்கீதம் 91 ஆபத்திலே நானே அவனோடு இருந்து அப்படி அவனை தப்புவித்து அவனை கூப்பிடும் போதுதான் நமக்கு என்ன செய்யுமா, உதவி வரும். அதான் பாடணும், கூப்பிடுகிற காக்கை குஞ்சையும் போசிக்கின்ற தேவன் அல்லவோ, கூப்பிடுகிற காக்கை குஞ்சையும் போசிக்கின்ற தேவன் அல்லவோ, அவர்களே பார்க்கிறோம் மேன்மையான நம்மளையே போஷிப்பது நிச்சயம் அல்லவா, அவர்களே பார்க்கிறோம் மேன்மையான நம்மளையே போஷிப்பது நிச்சயம் அல்லவோ, கைவிடாத நேசரேசு நமக்கு எடுக்கையில் பயம் இல்லையே. நம்ம விசாரிக்கிறவர்கள் இருக்கிறார். அல்லையா, ஆகிய வாழ்க்கையில சோர்ந்து போயிடாதீங்க, விளைச்சு போயிடாதீங்க, கவலைப்பட்டு இருக்காதீங்க, பயந்துடாதீங்க. உங்களுக்கு எனக்கும் நம்ம ஜெபத்தை கேட்க ஒருவர் ஆலயத்திலே எப்பொழுது இருக்கிறார். அல்லையா, ஒரு வசனம் வாசிங்க, ஏசாதிகாரம் புத்தகத்துல 30ஆம் அதிகாரம் ரைட்ல கடைசி, லெஃப்ட்ல ரைட்ல கடைசி வசனம் பாருங்க. ஏசாதிகாரம் புத்தகம் 30ஆம் அதிகாரத்துல, ஆனாலும் நமக்கு இறங்கும்படி, அல்லேலூயா, நமக்கு இறங்கும்படி கர்த்தர் செய்வாராம். ஐயா, நான் உனக்காக காத்து இருக்கிறேங்க, நீ எங்கப்பா போன, நீ அநேக வாழ்க்கையில்தான் கஷ்டப்படும் போது, துயரப்படும் போது, வேதனைப்படும் போது நாம் ஜெபிக்கிறோம், அது பதில் வருவதற்கு என்ன செய்யல, காத்திருக்க நம்மளால முடியாது, காத்திருக்க முடியாது. ஆனாலும் கர்த்தர் என் பிரச்சனைக்கு விடுதலை கொடுக்கும்படியாக, என் துன்பத்துல, என் துயரத்துல, என் வேதனையில, என் கவலையில எனக்கு விடுதலை கொடுக்கும்படியாக அவர் எனக்காக ஆலயத்துக்கு எப்போ வருவான்னு சொல்லி எனக்காக அவர் என்ன செய்கிறாராம், காத்திருக்கிறார். ஏசாதிகாரம் புத்தகத்துல இந்த ஏசாதிகாரம் புத்தகம் ஒரு நிமிஷம் வாசிக்கிறேன். ஏசாதிகாரம் புத்தகம் 8 அது என்ன வாசனமே, ஆனாலும் கர்த்தர் எனக்கு இறங்கும்படி அவர் ஆலயத்துல, அவர் என் ஜெபத்தை கேட்க, என் ஜெபத்துக்கு பதில் கொடுக்கும்படியாக அவர் எங்க இருக்கிறாரா, ஆலயத்தில் இருக்கிறார். ஆலயத்தில் எனக்காக, ஐயா கஷ்டப்பட்டு தவிக்கிற எனக்காக நான் ஆலயத்துக்கு வருவேன்னு சொல்லி அவர் காத்து இருக்கிறாருங்க. ஆனா ஏசாதிகாரம் புத்தகம் 50ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் வாசிங்க. ஏசாதிகாரம் புத்தகம் 50ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். நான் வந்தபோது, யாரு ஆண்டவர் சொல்றாரு, நான் வந்தபோது ஒருவனும் இல்லாமல் போனது, ஒருவனும் இல்லாமல், ஐயா நான் கஷ்டப்படுறேன், நான் துன்பப்படுறேன்,
நான் வேதனைப்படுறேன், நான் தர்த்தத்தில் இருக்கிறேன், நான் கஷ்டத்தில் இருக்கிறேன், என் வாழ்க்கையில் நிம்மதி இல்லை, சமாதானம் இல்லை. ஆனாலும் நான் செய்யல ஆழத்துக்கு ஏன் வரல? உனக்காக ஒரு காத்து இருக்கிறாரே. காத்து இருக்கிறவரு காத்து இருந்துச்சு. என்ன சொல்றாருன்னா, நான் வந்த போது ஒருவனும் இல்லாமல் போனது என்ன, நான் கூப்பிட்டும் மறுத்துறவு கொடுக்க ஒருவனும் இல்லாமல் போனது என்ன, மீட்க கூடாதபடி என் கரம் குறுகிட்டோ, விடுவிக்க கூடாதபடி என்று பலம் இல்லாமல் போயிட்டோ. சொல்றா, உன் ஜெபத்தை கேட்க எனக்கு பலம், என் காது செவில்லாமல் போயிட்டோ. உனக்காக நான் காத்திருக்கிற ஆலயத்துல காத்திருந்த எனக்கு ஒருவரும் வரலையா. வாழ்க்கையில கஷ்டம்தான், துன்பம்தான், பாடுதான். ஆனா அந்த பாடு துன்பத்தில் விடுவிக்கும்படியாக நமக்காக ஒருவர் ஆலயத்துல ஆஸ்வதிக்கப்படும் தேவர்கள் அவருடைய சமூகத்தில் காத்திர பிள்ளைகளுக்கு அவன் என்னிடத்தில் வாங்கியா இருக்கபடியா, அவன் என்னிடத்தில் வாங்கியா இருக்கபடியா, அவன் என்ன நோக்கி கூப்பிடுவான். நான் அவனுக்கு என்ன செய்வேன்? ஆஸ்வதிக்கப்படும் தேவர்கள் அவருடைய சமூகத்தில் காத்திருக்க பிள்ளைகள் கூப்பிட்ட யாருக்கு பதில் கொடுத்திருக்கான்னு சொல்லி நாளைக்கு பார்க்க. யார் மூலம் படிக்க கண்கள் மூடி உங்களுக்காக எனக்காக அவர் காத்திருக்கார். நம்முடைய ஜெபத்தை கேட்டு பதில் கொடுக்கும்படியாக அவர் ஆலயத்தில் காத்திருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையை மாற்றிக்கொள்ள அவர் ஆலயத்தில் காத்திருக்கிறார். என் சூழலை மாற்றிக்கொள்ள அவர் ஆலயத்தில் காத்திருக்கிறார். இந்த இரவுல அவருடைய கட்டளை தாழ்த்தி அர்ப்பணிப்போமா? என் மனுஷ முகத்தை பார்ப்பான், ஆண்டவர் இதயத்தை பார்க்கிறாங்க. நம்முடைய வாஞ்சி அறிந்து வச்சிருக்கிறார். அவன் இடத்தில் வாஞ்சி இருக்கபடியா அவன் கூப்பிடுகிற ஒவ்வொரு ஜெபத்துக்கும் நான் பதில் கொடுப்பேன்னு சொல்லுவாங்க. சமத்துவம் வந்திருக்கிறோம். நாம நிச்சயம் நம்மளை வெறுமையை அனுப்புவதில்லை, வெறுமையை அனுப்ப போவதில்லை. அவர் நீங்கள் நானும் அவர் சமூகத்தில் காத்திருக்க பிள்ளைகள் வெறுமையா போக போவதும் இல்லை. நம்மளை வெறுமையை அனுப்புவதில்லை. வேதத்தில் காணும் பாத்திரமெல்லாம் இயேசுவை போற்றிடுதே, என்னையும் அவ்வேத பாத்திரமா வானைத்து கொள்ளுமே. குயவனே குயவனே படைப்பின் காரணனே, களிமண்ணா என்னையுமே கண்ணோக்கி பார்த்திடுமே. தகப்பனே, நம்முடைய சமத்துவம் வந்திருக்க மாட்டாங்க. நாங்கள் வந்தனமா திரும்பி போகிறப்பா அந்த கப்பலுடைய வாஞ்சைகள், அவருடைய எண்ணங்கள், அவருடைய திட்டங்கள், அவருடைய செயல்கள், அவருடைய எதிர்பார்ப்பு, அவருடைய தேவைகள் எல்லாத்தையும் இருந்து வச்சுக்கப்பா. நான் வந்தபோது ஒருவனும் இல்லாமல் போனது இல்லையா. சபை தேடி வந்திருக்கிறோம் அப்பா. அந்த பிள்ளைகள் ரெமையா போகாதபடி நம்முடைய ஆழத்தின் நன்மையினாலும் நம்முடைய ஆழத்தின் சம்பளத்தோடப்பா நிலைப்படுத்த முடியாது. இப்படி சமூகத்திலிருந்து நாங்கள் பிரிந்து செல்லுகிறோம் அப்பா. பகல் முழுவதும் எங்க திருச்சபையின் பிள்ளைகளையும் எங்க கிராமத்தையும் எங்க கிராமத்தோடு குடும்பத்தையும் நீ கண்மணி போல் பாதுகாத்த ஆண்டவர் மக்கள் நன்றி நடக்கும்படியாக இப்படி சமூகத்தை தேடி வந்திருக்கிறோம் அப்பா. இப்ப இந்த இடக்குள் பிரவேசிக்க போகிறோம். இந்த இடம் முழுவதும் அப்பா எங்க திருச்சபையின் பிள்ளைகளோடு எங்க கிராமத்தில் இருக்கிற ஒவ்வொரு சனிகளோடு கூட இருங்கப்பா. பொறாமடி கண்களுக்கும் வன் கண்களுக்கும் சத்துன் கிரியைகளுக்கும் அந்தகார சக்திகளுக்கும் கொள்ளை நோய்க்கும் விஷ ஜந்துகளுக்கும் விஷ கிருமிகளுக்கும் அப்பா எங்க கிராமத்தை சுற்றி வேலெடுத்து பாதுகாத்துக் கொள்ளுங்க. எங்க கிராமத்தின் ஆளு மக்களையும் தூதரட்டு பாதுகாத்துக் கொள்ளுங்க.
ஒவ்வொரு வீட்டில் சுற்றி பாதுகாத்துக் கொள்ளுங்க. ஒவ்வொரு சிறு பிள்ளைகள் பொடியோடு சுற்றி பாதுகாத்துக் கொள்ளுங்க. கர்த்தர் தமக்கு பிரியமானவனுக்கு நல்ல தூக்கத்தை கொடுக்க சொன்னவரப்பா. இந்த மழை காலத்துல வயதான பாட்டிமார்கள், வயதான தாய்மார்கள் எத்தனையோ பேரப்பா இந்த மழையினாலப்பா, குளிர்னால அப்பா கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கிறாங்கப்பா. வியாதி நிமித்தம், பலவீன நிமித்தம், சுக நிமித்தம் தவித்துக் கொண்டு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளைப்பா உங்க ரத்தம் தெளிக்கிறப்பா. உச்சந்து உள்ள அவங்க ரத்தம் பாயட்டுமாப்பா. ஒவ்வொரு எலும்புல, நரம்புல, ரத்தத்துல, சகத்துல பாயட்டுமாப்பா. சுகத்தை வெளுத்த ஆரோக்கியத்தை கட்டணும்ப்பா. எத்தனையோ கஷ்டப்பட்ட பிள்ளைகள், ஏழை மக்கள், பணக்காரர்கள் சாப்பிட முடியாமல் சாப்பாடு இல்லாம எத்தனையோ தவித்துக் கொண்டு இருப்பாங்க. இந்த இடத்துல ஒரு பிள்ளைகளும் அப்பா என்ன செய்வேன், யார் எனக்கு உதவி செய்வா, யார் எனக்கு சாப்பாடு வாங்கி தருவான்னு சொல்லி அங்கலாய்த்து கொண்டு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும், ஒவ்வொரு அப்ப வியாதி நிமித்தம் சாப்பிட முடியாமல் தவிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் நல்ல சுகத்தை வெளுத்து ஆரோக்கியத்தை கொடுத்து நல்லா சாப்பிட வேண்டிய வாஞ்சி ஒரு கட்டிட முடியாச்சு. இப்ப இந்த இரவுக்குள் பிரவேசிக்கிறோம். இந்த இரவுல நம்முடைய வருகை இருக்கும் என்றால் நம்முடைய வருகையில எங்க திருச்செந்தூர் பிள்ளைகளையும் எங்க கிராமத்து ஜனங்களுப்பா எங்களுடைய குறைகள், குற்றம், மீறுதல், பாவங்கள் எல்லாற்றையும் மன்னித்து எங்களை பரிசுத்தப்படுத்தி நம்முடைய வருகைக்கு எங்களை ஆயத்தப்படுத்தலாம்ப்பா. இந்த இரவுல நம்முடைய வருகை தாமதிக்கும் என்றால் நாளை தினத்துல அதிகால வேலை நம்ம துதிக்கும் துதியோட எழும்ப எங்களுக்கு அனுகிரகம் பண்ணுங்க. நீங்க பொருட்படுத்திக் கொள்ளுங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, நான் உம்மை பற்றி ரட்சகா வெட்கம் அடையேன். பேராம்பை கூறி தாண்டவா நான் சாட்சி கூறுவேன். சிலுவை அண்டையில் நம்பி வந்து நிற்கையில் பாவபாரம் நீங்கி வாழ்ந்து எந்த நேரமும் எவதுலத்திலும் பேரானந்தம் பொங்கி பாடுவேன். ஆமென். என் ஆத்துமாவே, என் முழு உள்ளமே கர்த்தர் பரிசுத்தம் சோஸ்திரி. என் ஆத்துமாவே கர்த்தர் செய்த சகல உபாயங்களை மறவாதே. கர்த்தர் உங்களோடு கூட இருப்பாராக. தேவனுடைய சமாதானத்தையும் தேவனுடைய ஆசீர்வாதத்தையும் பற்றி திரும்பி சொல்லுவோமாக. அல்லேலூயா, அல்லேலூயா.